நீங்க இந்த மாதிரி புலம்புறது எனக்கு கேக்குது. ஒரே மாதிரியா சம்பளம் வருது, ஆனா செலவுக்கு பத்தல. மாசம் மாசம் சம்பளம் வருது, ஆனா மாதம் முடியறதுக்குள்ளே பணம் இருக்காது ஏன்? நீங்க சம்பளம் வாங்குறதும் ஒரு நாள்ல இத்தனை பில்லுக்கு போயிடுதேன்னு கவலையா இருக்கா? எவ்வளவோ சம்பாதிக்கிறீங்க, ஆனா சேமிக்க முடியல. உண்மையாவா? கிரெடிட் கார்டுல தான் பில் பே பண்ண முடியுது, இதுவே நிரந்தரமா போயிடுச்சா? நீங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஹாண்டில் பண்ண முடியலனா அது உங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையா போயிடும். அதிக சம்பளம் வந்தாலும் செலவுதான் அதிகமா போயிடுச்சு. சரியான சொல்யூஷன் வேணுமா? நீங்க சரியான பட்ஜெட் திட்டம் ரெடி பண்ணிக்காம எக்ஸ்பென்ஸுக்கு அடிமையாகிட்டீங்களா? ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா? நிஜமாவே உங்க சம்பளம் போதலையா? இதுக்கென்ன சொல்யூஷன்? லோன் இஎம்ஐக்களில் மாட்டிக்கிட்டீங்களா? உங்க ஃபைனான்ஸ் ஃப்ரீடம்க்கு ஒரு எஸ்கேப் திட்டம் வேணாமா? இனி நீங்க சம்பளம் வந்த உடனே டென்ஷன் படாம ஒரு நல்ல திட்டத்துல மேனே பண்ண ரெடியா? இந்த வீடியோல உங்க ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டிக்கு பெஸ்ட் சொல்யூஷன் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாசமும் இந்த மாதம் சிக்கனமா இருப்போம், சரியா திட்டம் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ஆனா செலவு எப்பவுமே மேல போயிருச்சு. இந்த நிலைமை உங்களுக்கும் இருக்கும் போல, சரியா? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இதுதான் சொல்யூஷன். இதான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம். பணத்தை சரியா ஹேண்டில் பண்ண தெரியல, அதான் இவ்வளவு பிரச்சனை. நம்மில் நிறைய பேருக்கு பணத்தை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அதை எதுக்கும் திட்டம் பண்ணாம உடனடியா செலவு பண்ணுறதுதான் பிரச்சனை. விண்டு பட்ஜெட் இல்லாமல் செலவு பண்ணுறது. அதான் சம்பளம் வருதே செலவு பண்ணிடலாம் அப்படின்ற மனநிலை. இப்படி செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம், எவ்வளவு செலவு, எவ்வளவு சேமிக்கணும் என்று பட்ஜெட்டை ரெடி பண்ணணும். 2 இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாம செலவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. சேமிக்க என்ன இருக்கு, நாமிப்போ என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. தப்புங்க. சம்பளத்தில 20% மேல நீங்க உங்க எதிர்காலத்திற்காக சேமிக்கணும். 3 எதற்கெடுத்தாலும் லோனுக்கு போறீங்க. மொபைல் வாங்கணும்னா இஎம்ஐ, டிவி வாங்கணும்னா இஎம்ஐ. கடன் இல்லாமல் புது போன் வாங்க முடியாதா? 4 ஃபைனான்சியல் எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ண முடியாதா? மெடிக்கல் பில் வந்துச்சுன்னா கிரெடிட் கார்டோட தேய். கார் ரிப்பேர் பார்க்கணும்னா லோன். வேலை போயிடுச்சுன்னா ஜீரோ பேக்கப். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கா? எஸ், பார்க்கலாம். சம்பளம் போதுமா? இனி பணத்தை சரியா திட்டமிடலாமா? சம்பளத்தை ஒரு மாதத்துக்கு மேனே செய்யணும்னா இத பாலோ செய்யுங்க. 1 50-30-20 ரூல பாலோ பண்ணுங்க. அது என்னங்க 50-30-20 ரூலு? 50% தினந்தோறும் ஆகும் செலவு, அதாவது வீட்டு வாடகை, சாப்பாடு, பெட்ரோலுக்கு. 30% பொழுதுபோக்கிற்கு, அதாவது ஷாப்பிங், சினிமா, விடுமுறை ட்ரிப். 20% சேமிப்பு மற்றும் முதலீடு. தங்கம் வாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போட, பிக்சட் டெபாசிட்டில் போட. 2 நம்ம சம்பளத்துக்குள்ள பட்ஜெட் திட்டம் போடுறதுதான் முக்கியம். ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அல்லது பட்ஜெட் போடுவதற்கென்று இருக்கின்ற மொபைல் ஆப்பை டவுன்லோடு செஞ்சுக்கோங்க. எவ்வளவு சம்பளம் வருது, எவ்வளவு செலவு, எவ்வளவு சேமிக்கணும், இதை கரெக்டா எழுதுங்க. 3 அவசரகால பண்ட ஸ்டார்ட் செய்யுங்க. 3-6 மாத சம்பளம் நம்முடைய எமர்ஜென்சி பண்டா ரெடியா இருக்கணும். மெடிக்கல் பில், வேலையில்லாம வீட்ல இருந்தா, எதிர்பாராத செலவு வந்தா, இதுதான் உபயோகமாகும். 4 முதலில் சேமியுங்கள், பின்னாடி செலவு செய்யலாம். மாத சம்பளம் வந்த உடனே முதலில் சேமியுங்கள், அப்புறம்தான் செலவு செய்யணும். நீங்க 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கனா குறைந்தபட்சம் 8,000 ரூபாய் சேமிக்க வேண்டும். இதை பாலோ செஞ்சிங்கனா உங்க ஃபைனான்சியல் லைஃப்ல கண்டிப்பா பெரிய மாற்றம் வரும். ஃபைனான்சியல் ஃப்ரீடமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க ரெடியா? இந்த மாதம் சம்பளம் வந்த உடனே ஒரு நாள் போதும். எதுக்கு, எவ்வளவு செலவு செய்யணும்னு திட்டம் போடுங்கள். பட்ஜெட்டில் இருக்குறதுக்கு மேல செலவு செய்யாதீங்க. லோனுக்கு அடிமையாகாதீங்க. அவசர காலத்துக்கு உபயோகப்படும்னு எமர்ஜென்சி பண்ட ரெடியாக வச்சுக்கோங்க. முதலில் சேமிப்போம், பின்னர் செலவு செய்வோம். இதுதாங்க உங்க ஃபைனான்சியல் ஃப்ரீடமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் செய்யுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க.
கமெண்ட்ல உங்க பைனான்சியல் ஸ்ட்ரகலை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா மத்தவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்.